மாமா எல்லாத்தையும் சொல்லி நல்லா மக்கா போட்டு சமரிக்க வச்சுட்டேன். முதல் படி அமைச்சு வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றிமா. அப்போ இன்னைக்கே வீடு பார்க்க ஏற்பாடு பண்ணிடுங்க. இன்னமும் அந்த மாரியாத்தா புண்ணியத்துல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அதுவே போதும். ஜெயம்மா, என்ன மதுரை? அம்மா என் பொண்டாட்டி என் கையில சொல்லிக்கிறாமா, இவங்க புதுசா கொடக்குழிக்கு வீடு பார்க்க வந்துக்கிறாங்க, அதான் இட்டாங்க. வாங்க. நீங்க மட்டும் தானா? இல்ல, எனக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. பேங்க்ல வேலை பாக்குறேன். இப்ப மெட்ராஸ்க்கு மாப்பிள்ளை வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் தனியா தான் இருக்கேன். பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னுதான் இந்த வீட்டை வாடகைக்கு விடுறேன். ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறம் எங்க போர்ஷன்ல நாங்க சத்தங்கத்தம் போட்டா உங்களுக்கு நல்லா கேட்கும்ல? அது பரவாயில்ல. வாடகை எவ்வளோ சொல்ல தெரியல. இது வரைக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டதில்லை. அப்படியா? அப்போ என் வீட்டுக்காரரை வந்து எல்லாம் பேச சொல்றேன். இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கி பழக்கம் இல்ல. எப்ப பழக்கப்படுத்திக்க போறீங்க? முதல்ல வீட்டை பாருங்க. வீட்டை இருக்குங்க பாக்கணும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க கூடவே இருக்கணும் போல தோணுது. இன்னைக்கு அம்மாவாசை நல்ல நாளுமா, இன்னைக்கே தாந்துறேன். வரேன். சரி வாயா வா. அதெல்லாம் அப்படியே விடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எல்லாம் எடுத்து ஒழுங்கா வைக்கிறேன். எனக்கா தெரியாது. போச்சுடா. இருக்கிறத 7 பாத்திரம் எல்லாத்தையும் கீழே போட்டு நசுக்குறீங்களே. சொன்னா கேட்க வேண்டியதானே? ஒழுங்கா கோணி 2 பக்கம் தச்சிருக்கணும். தெரியாதுன்னு கேட்க வேண்டியதானே? ஆமா, இவர் பெரிய இவரை கேட்கணுமா? பேசாம கேட்கடாவது கேட்டு போங்க. பத்தியா இதுக்குள்ள கோச்சுக்கிறிய? வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். கல்யாணம் கடவுள் செயல், கண்ணீரும் அவன் செயலே, நடந்ததை மறப்பது நல்லதம்மா. வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி. ஆசைகள் கோடி உண்டு, ஆனாலும் எல்லை உண்டு, பாதைகள் 100 உண்டு, பயணங்கள் வேறு வேறு, பயணங்கள் வேறு வேறு. வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். ஐயாவும் அம்மாவும் பொன்னாக கூடுங்க, கண்ணாக வாழுங்க, அன்பாக பண்பாக சேர்ந்து நடப்பது சம்சாரம், சேர்ந்து படிப்பது சங்கீதம். வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி. மைசூரில் தங்கம் உண்டு, மலநாட்டில் ரப்பர் உண்டு, அங்கங்கே என்ன உண்டு, அதிலேதான் வாழ்க்கை உண்டு. ஐயோ 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 ஐயோ. ஏதேதோ எண்ணம் கொண்டு என்னாலும் சண்டையிட்டால் வாதாட நேரம் போகும். வாழ்வுக்கு நேரம் ஏது, வாழ்வுக்கு நேரம் ஏது. வீட்டுக்கு வீடு வாசப்படி,
வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி கொண்டாட நேரம் வேண்டும் என்னாலும் வேலை என்றால் எங்கேதான் தாரம் செல்வாள் எங்கேதான் தாரம் செல்வாள் எட்டுக்கு வீடு வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி எங்கெங்கும் போராட்டம்தான் எல்லாரும் ஒன்னாட்டம்தான் எங்கெங்கும் போராட்டம்தான் எல்லாரும் ஒன்னாட்டம்தான் எங்கெங்கும் போராட்டம்தான். நீங்களா? இவங்கதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. இது என்னோட வீட்டுக்காரர். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தீங்க? எங்க அவன்? டேய் ஜெகன். அவர் இங்க இல்ல. எங்க? எவ்வளவோ ஆசையா கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. கேட்டது கிடைச்சது. கிடைச்சது நிலைக்கிறதுக்கு கொடுப்பன வேணும். சில பேரோட தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது இல்லையா? ஏங்கற முதல் படி ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்கோம். பில் எவ்வளவு? 243 ரூபாய் 60 காசு. மணி இத வண்டியில எடுத்துட்டு போய் வை. சாமான்ல எங்க? நம்ம வண்டியில வச்சுட்டமா. நம்ம வண்டிலையா? எதிர்பார்க்காத சந்திப்பு. எங்கடி இந்த பக்கம்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? அந்த வார்த்தையை நீ இல்ல கேட்கணும். ஏன் சோர்வா இருக்கீங்க? நீ மட்டும் என்ன நல்லாவா இருக்க? ஆமா, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? தவறு செஞ்சது நீதான் முதல்ல பேசணும். என்னம்மா இது? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வர்றீங்களா இல்லையா? ஐயா, மளிகை சாமான் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களே. அடேங்கப்பா. மளிகை சாமானா? ஆமாயிட்டு வந்துட்டேன். குட் பை டாக்டர். மனசுல நினைச்சிட்டு இருக்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு வருது, இஷ்டத்துக்கு போறது. இது என்ன வீடா சத்திரமா? எடுத்து பேசுன என்ன செய்வீங்களா? கோவத்துல பல்லையா கடிக்கிறீங்க? பொண்டாட்டி என்ன ஷோ பொம்மையா? கண்ணாடி புட்டியில வச்சு பூட்டிட்டு உங்க பாட்டுக்கு ஊர் சுத்துறதுக்கு? நான் பத்திரிகை வேலை பாக்குற வேண்டி ராத்திரி பகலாம் பார்க்க முடியுமா? ஆமா, நீங்க ஒருத்தர் தான் பத்திரிகையில வேலை பாக்குறவரா? ஊர்வலத்துல வேற யாரும் இல்லையா? எல்லாரும் உங்க வரைய ஊர் சுத்துறாங்க. என்னடி சொன்ன? ஐயோ அம்மா, ஐயோ என்ன கொல்றாரே, ஐயோ அம்மா. கெட் அவுட். என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு திரும்பி வா. ஒரு பத்திரிகையாளர் லவ் பண்ண, ஒரு பண்புள்ள ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு காட்டு மிராண்டியை விட்டுட்டு போறேன். ஒரு டென்னிஸ் சாம்பியனை காதலிச்சு ஏமாற்றும். ஒரு பண்புள்ள டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றும். இப்போ ஒரு காட்டு மிராண்டி கிட்ட இருந்து விலகி போறேன்.
திரும்பி வரதா இல்ல. Goodbye, Mr. Mohan. அத்தா, நிஜமாவே என்ன விட்டு போறியா? உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? என்ன மன்னிச்சிடுங்க. அத்தா, உன்னை கை நீட்டி நான் அடிச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சிடு. நான் உங்க மனைவி. நீங்க என்ன அடிக்கலாம், திட்டலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்காக உங்ககிட்ட கோவிச்சுட்டு நான் பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னது ஏன் தப்பு தானே? நான் உன்னை எப்பவும் போக விட மாட்டேன். போறேன்னு லதா சொன்னா போகாதேன்னு அவ புருஷன் தடுத்துட்டார். ஆனா என் புருஷன் அப்படி தடுத்து நிறுத்தலையே, போடின்னு சொல்லிட்டாரே. நம்ம போட்ட திட்டத்துல பிளான் நம்பர் 1 சக்சஸ். அம்மா, உங்களுக்கு ஏதோ தந்தி வந்துக்குது, ஐயா உங்க கையில கொடுத்துன்னு வர சொன்னாரு. நம்ம ஏதாவது துக்க சமாச்சாரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வரேம்மா.